அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். எத்தனாயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன். நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதாண்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரபு, கொள்கை கொள்கை தானே, வேற என்ன கொள்கை இருக்கு? இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்க அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க? திமுகவில். மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு? அப்ப மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா? இப்ப மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்ல? சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்லை? அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் வலிமையை சேர்த்தா எப்படி? பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் சமீபத்தில் அமமுக சேர்ந்தது. இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதனால் தேமுதிக மற்றும் ராமதாஸ் தலைமையிலான பாமகவை தங்கள் பக்கம் இழுக்க திமுக தலைவர்கள் முயன்று வருகின்றனர். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை திமுகவில் சேர்க்கவும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுக திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் காங்கிரஸை இழுக்க தாவேகாவும் முயன்று வருகிறது. அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அணி மாறுவது பற்றி கேட்டதற்கு சீமான் ஆவேசமாக பதிலளித்தார். திருமாவளவன் முதல் ராமதாஸ் வரை பல தலைவர்களையும் வெளுத்து வாங்கினார். எல்லா கட்சிகளுக்கும் சீட்டும் நோட்டும் தான் முக்கியம், மக்கள் நலன் அல்ல என சாடினார். நினைக்கிறாங்கிறது என்ன கேள்வி? நினைக்கிறாங்க தான், மக்களுக்குள்ள அந்த ஒரு அறச்சீற்றம் இல்லை. அது ஐயா சகாயம் ஏதாவது அடிக்கடி கொடுப்போம், அறச்சீற்றம் இல்லை. ஒரு சினந்து எழுதுறாங்க, அது கொஞ்ச நேரம் இருக்குது, அப்ப இந்த தேர்தல் நேரத்தில் அப்படி தனியுது, அது தனிஞ்சிருது, அது ஒரு சின்ன சமரசம் ஆயிடுது, சகிப்புத்தன்மை வந்துருது. அவங்களுக்கு தெரியாத அந்த தொடர் சகிப்புத்தன்மை தான் அடிமை பிறக்கிறான்னு தெரியல. அடிமை உணர்வு எங்க பிறக்குது? மக்கள்கிட்ட ஒன்று இருக்கு, அடர்த்தியான வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு, அது ஒரு குழந்தைய பெறுது, அது அறியாமைன்னு ஒரு குழந்தைய பெறுது. இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெறுது, அதுக்கு பேர் மறதின்னு பேரு. இந்த மூணும் சேர்ந்து இந்த அரசியல் தலைமைகளுக்கு முதலீடா மாறிடுது. நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதாண்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரபு, கொள்கை கொள்கை தானே, வேற என்ன கொள்கை இருக்கு? வேற என்ன கொள்கை இருக்கு? திமுகங்கிறீங்க, திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க. அது ரெண்டு வெவ்வேறு கட்சினா வேற சித்தாந்தம் கொண்டது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி, வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு கோட்பாடு, வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி, யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபியில இருந்து மாறுபடுது ஒண்ணு, இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு. இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுகவில், இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுகவில் 10க்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? திமுகவுக்கு மாற்ற அதிமுக எந்த வழியில் எப்படி? ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மார்க்க மூடிடுவாருன்னு சொல்லு. ₹1 கமிஷன் வாங்க, பணி அமர்வா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, 5 பைசா வாங்க மாட்டார். ஒண்ணு யாராவது அவர் வந்தா மலையை காப்பார், காட்டை காப்பார், நீர்வள ஏரி எல்லாம் பாதுகாக்கப்படும், அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. அதிகபட்ச வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியில் விட்டு போய் 10 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி. வேற எது வளர்ச்சி இருக்கு தம்பி? நீங்க சொல்லுங்க, எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே, ஒண்ணு சொல்லுங்க, என்ன வளர்ச்சி இருக்கு? சும்மா பேசிக்கிறலாம், கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த அடிப்படையில் அணி சேருறீங்க? எந்த அடிப்படையில்? இது என்ன அரசியல்? தேர்தல் வாக்கவன யார் எங்க போறது, அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது, இவள்கிட்ட இது கேவலம். இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது. எல்லாம் அரசியல் மாறுதல், அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் அது அரசியல் பிசினஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆகுது. கடைசியா எங்க வருது? கொச்சையா சொன்னது
கடைசி அப்படியே இருக்கு. எவன் அதிக காசு கொடுக்குறானோ அவன்கிட்ட போறது, எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேர் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க. இது எங்க போய் நிறுத்துது? அதனாலதான் நாங்க தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்துறோம். எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டோம். இது எங்கள் பரம்பரை பழக்கம். அதனால போய் அவரோட கூட்டணி சேரு, இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லு. கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீல, அது நடக்குதா இல்ல நான் கேட்டா பதில் இருக்கா? உங்க கேள்வி எவ்வளவு தவறா இருக்கு. சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. அப்புறம் யாரை நீங்க இந்த தேர்தலில் யார் யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க. நீங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னா தான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி இருக்கு. ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஆட்சி அதிகாரத்தை பிடிங்க. என்னத்தை பண்ணீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது, ஒரு நல்லது தான் கேட்கிறேன். ஒரு நல்லது. கூட்டணி போயிட்டிய மாறி மாறி இங்க போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்க போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்க 5 வருஷம் இருந்தீங்க. இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் சாதிச்சது இது ஒன்று சொல்லுங்க. இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்க அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க? திமுகவில். மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு? அப்ப மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா? இப்ப மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்ல? சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்ல? அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் வலிமையை சத்தா எப்படி? வலிமையை சத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும்? என்ன பேசினாலும் கிடைச்சா இங்கதான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க? கூட்டத்துல நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை, தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. இப்ப எங்க அண்ணனை போய் நான் எங்க அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை. அது அவர் முடிவு, அவங்க நிலைப்பாடு. அது இல்லை. நாங்கள் இதுல நிக்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன். இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு. தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க. தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனம்னு இருக்கா, இல்ல அதை மாற்றணும்னு இருக்கா? தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க. 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க, வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க. 1.1 விழுக்காட்டிலிருந்து 8.22 8.5 விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன பிள்ளைகள் இந்த மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவிச்சா வயசு வரல, 24 வயசு தான் வருது. அப்ப அந்த மாதிரி சின்ன பிள்ளைகள், அறிமுகம் இல்லாத பிள்ளைகள், அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று 36 லட்சம் வாக்கை தொட்டு 3வது பெரிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா? இது வெற்றி அங்கீகாரமா இல்லையா? இது வெற்றியா இல்லையா? நீங்க வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம். தேர்தல் வெற்றினா கஷ்டம். என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க வெளியே ஏற்று ஒரு கட்சியும் இல்ல. நீங்களே சேர்த்து விடுங்க. நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க. 3 கட்சி. நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம்.
உங்களுக்கு புரியுதா? மாறுதல் என்பது ஒரு மகத்தானது, அது எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு. ஆனா அது கொஞ்சம் காலம் எடுத்துறது, அந்த காலம் வரை சகித்துக் கொள்கிற மனநிலையில என் மக்கள் இல்லை. அதனால என்ன ஆயிருதுன்னா, இருக்கிறதுல ஏதோ இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணிடும்ப்பா, நடந்தா நல்லதுதான், ஆனா நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு. அதையும் சேர்த்து மாற்றணும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். நான் இல்லைன்னா என் மக வெல்றா, நான் வெல்லலைன்னா என் மக வெண்டுட்டு போறா, என் மக வெல்லலைன்னா அவ புள்ள வெண்டுட்டு போறான். ஆனால் எங்க ஐயா சொல்லுவார்ல, தேவர் மகன்ல, நான் ஒரு மரம் வைக்கிறப்போ, ஆனா அதுல பழம் யாரு சாப்பிடுவா? சாப்பிட நான் இருக்க மாட்டேன், உன் மயன் சாப்பிடுவான், அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவான். விதை நான் போட்டது. இப்ப இந்த விதை யார் போட்டது? எனக்கு என் முன்னவன் போட்டான். இப்ப நான் தண்ணி ஊத்தி வளர்க்கிறேன். இந்த மரத்தை என் பிள்ளை எப்படின்னு சாப்பிடுறது என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு தன்மானத்தோட நிக்கிறேன் பாருங்க ஒரு தமிழன். அங்க போனேன், 10 சீட்டு கை கட்டினேன், இவங்க கூப்பிட்டா போனேன், எங்கேயும் போனாங்க நினைச்சதை இப்ப இவ்வளவு நேரம் பேசிருக்கேன்ல, இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச சொல்லுவோம். இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, நான் பொறுமையா பதில் சொல்லல. எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க. கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க, நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க. எங்க திமுகவை தூக்கி ஆட்சியிலிருந்து இறக்கி தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா? மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு செய்யணும். கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும். விளம்பரம், செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல், செயலை அரசியல் கொண்டு போகணும். என் மக்களுக்கு அப்படி செய்யணும். அதுதான் இருக்க முடியும். திமுகவை ஒழிச்சிடணும். திமுக அப்புறப்படுத்திட்டு பேயை விரட்டி விட்டு பிசாசை உட்கார வைக்கிறது, பிசாசை விரட்டி விட்டு மறுபடியும் பேயை உட்கார வைக்கிறது இல்ல? எப்படி எங்க ஊர்ல சொல்லுவான், மதவாத கட்சிய தம்பி மதவாத கட்சியை முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆள் யாரு தம்பி? கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசணியில பூ வச்சு வர வச்சது யாரு? தெரியாது யாரு? அதை ஏன் சத்தமா சொல்ல மாட்டேன்? கேள்வியை மட்டும் சத்தமா கேட்கிற தம்பி. கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் ராசா கால் உண்றான்? நீ தான் தோல்ல தூக்கிட்டு வரிய ராஜா, அவன் கால் உண்றான். இந்த பிஜேபி எதிர்ப்பு, திராவிட இந்த திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு, இந்த ஆரிய எதிர்ப்பு, எங்களெல்லாம் ஆரிய அறிவரடி இது சொறியறது, இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க காலங்காலமா. நீ பங்காளி, பங்காளி, நாங்க தான் பகையாளி. இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன வீடுன்னு ஒரு படம் எடுத்திருக்காப்ல, அந்த படத்தை நீங்க சுவரொட்டியை பாருங்க, இப்ப கூட தட்டி பாருங்க. அந்த அம்மாவை, அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சுக்கிறாப்ல, இப்படி இந்த அம்மாவை இந்த பக்கம் பார்க்க விட மாட்டாப்ல, இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்ன விட ஒரு அப்பாட்டியா ஒரு அம்மா வச்சிருப்பாப்ல, அந்த அம்மாவுக்கு பூவை கொடுத்துருப்பாப்ல. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு. பிஜேபி நுழைவிடாம இருக்கிறது. இங்க வந்து எங்களை அப்படி மறைச்சு முகத்தங்கிட்டு பார்க்க விடாம, ஏய் பிஜேபி உள்ள வந்துரும், ஏய் ஆர்எஸ்எஸ், ஏய் பிஜேபி, ஏய் பிஜேபி பிடிஎம் இங்க சைட்ல புகுத்து, இப்படி கேவலம். இத போய் பேச்சு. நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ஒய்எம்சி மைதானத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும் போது 5 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு நாடெங்கிலும் பாரதிய ஜனதா வேலுன்றதுக்கு பரவுவதற்கு காரணமா இருந்த பெருந்தகைன்னு சொன்னாரா? இல்லை. காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா? இல்ல நீங்க எல்லாம் ஒளிபரப்புனீங்களே அவரா?